نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் நாயன் அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்றும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் எம்மை நேர்வழிப்படுத்த வந்த எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அதனை தொடர்ந்தவர்கள், அதனை துயர்ந்தவர்கள், நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றி வாழ போகும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈமானிய நல்லுள்ளங்கள் அனைத்துக்கும் வல்லவன் ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற துவாவோட, அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா புனித ரமலானுடைய இந்த சங்கையான மாதத்தை அடைய செய்து அதிலே நோன்பு பிடிப்பதற்கான பாக்கியத்தை தந்து, அந்த பாக்கியத்தோடு ரமலான் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை படிப்பதற்காக கேட்பதற்காக வேண்டி வல்லவன் ரஹ்மான் எம் நினைவிற்கும் அவனுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் பரக்கத், அல்லாஹுனுடைய அருள் பாலிப்பு பெறப்பட்ட மாதம், அல்லாஹுனுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதம், அல்லாஹுனுடைய சகல விடயங்களையும் அடக்கிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த அளவிலே அல்லாஹ் மிகவும் ஒரு சிறந்த ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா தேர்வு செய்திருக்கிறான் என்பது அல்லாஹுனுடைய அந்த அல் குர்ஆனிய வசனங்களும் அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நபி மொழியும் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய எமது இந்த ஈமானிய இந்த அமர்விலே நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் ஏன் சங்கைப்படுத்தப்படுகிறது, ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்ற அந்த கருப்பொருளின் கீழால், அந்த தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசமாக இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என ஆசிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் ஏன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், ஏன் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் தொடுத்தோமானால், இந்த ரமதான் மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான காரணத்தை நாங்கள் ஒவ்வொரு படிப்படியாக நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 தலைப்புகளின் கீழால் இந்த ரமதான் மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே தொகுத்து வழங்குவதற்காக வேண்டி நான் இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அந்த விடயத்திலே ஆரம்பமான விடயம்தான் இந்த ரமதான் மாதம் ஏன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதம் ஏன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். அந்த 185வது வசனம் என்னத்தை சொல்லுகிறது? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் இருக்குகிறதே, இந்த ரமலானுடைய இந்த சங்கையான இந்த பரக்கத் பொருந்திய இந்த மாதம் இருக்குகிறதே, அந்த மாதம் எத்தகைய மாதம் என்று சொன்னால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்திலேதான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் பாராயணம் செய்யக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த திருக்குர்ஆன் எவ்வாறுபட்டது என்று சொன்னால், ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காகவும் மக்களை நேரான பாதையிலே தெளிவுபடுத்துவதற்காகவும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டுவதற்காகவும் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை இந்த சங்கியான மாதத்திலே தான் இறக்கி அருளினான் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். அன்பான வரியிலே புனித திருக்குர்ஆன் என்பது முழு மனித சமுதாயத்தையும் நேர்வழிப்படுத்த வந்த ஒரு அருள்மறைதான் இந்த திருக்குர்ஆன். அதே போன்று இருளிலே மூழ்கி கொண்டிருந்த மக்களை அந்த இருளை விட்டு வெளிச்சத்தின் பால் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அருளி அந்த திருக்குர்ஆன் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இதே போன்ற ஒரு சங்கையான மாதத்திலேதான் அல்லாஹு தஆலா இறக்கி அருள் இருக்குகிறான். முதலாவது காரணம், இந்த ரமதானுடைய மாதம் ஏன் சங்கைப்படுத்தப்பட வேண்டும்? முதலாவது காரணம், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. அன்பாதவர்களே, இந்த அல் குர்ஆனுடைய போதனைகள், அந்த அல் குர்ஆன் எதனை கொண்டு எங்களை எச்சரிக்கிறதோ, எதனை கொண்டு எங்களை ஏவுகிறதோ, அந்த வாழ்க்கை என்னிடத்திலும் கேட்கக்கூடிய உங்களிடத்திலும் இருக்கிறதா என்பதை சற்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பது மாத்திரமல்லாமல் சற்று எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் தட்டி கேள்வி எழுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் எங்களை நேர்வழிப்படுத்த வந்த குர்ஆன், நான் இந்த குர்ஆனுடைய போதனைகளிலிருந்து நான் நேர்வழி பெற்றிருக்கிறேனா என்பதை சற்று நானும் நீங்களும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கேள்வியாக கேட்க வேண்டிய ஒரு தருணத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் இறங்கியதன் காரணத்தினால இந்த ரமலானுடைய மாதம் என்ன செய்யப்படுகிறது? முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது. அடுத்தது, இந்த ரமலானுடைய மாதம் ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, ஏன் இந்த ரமலானுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது என்பதற்கான இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் இந்த மாதத்திலேதான் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய வாயில்களை அல்லாஹு தஆலா திறக்க செய்து நரகத்தினுடைய வாயில்களை அல்லாஹு தஆலா மூடிவிட்டு, அது மாத்திரமல்ல முஃமின்களை, அல்லாஹினுடைய அந்த விருப்பத்துக்குரியவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வேண்டி ஷைத்தானையும் விலங்கிடுகிறான் என்ற அந்த செய்தி, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த செய்தி எங்களிடத்திலே என்ன செய்கிறது? ஒரு செய்தியை எங்களுக்கு, ஒரு விடயத்தை உணர்த்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இதா ஜாஅ ரமதானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னதி வகுல்லிகத் அபுவாபுன் நாரி வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா, இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய வாயில்களை என்ன செய்கிறான்? திறக்கச் செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் சுவர்க்கம் எங்களை அழைக்கக்கூடிய ஒரு மாதம். நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நரகத்தை மூடி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எங்களோடு அவனுடைய அந்த இரக்கத்தை, அந்த கருணையை அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொரு மீதும் அல்லாஹ்வினுடைய அந்த கருணை, அல்லாஹ்வினுடைய அந்த இரக்கம் அல்லாஹு தஆலா சொரிந்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த நபிமொழி எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து, ஷைத்தானுடைய அந்த தொடுதலிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்குகிறான் என்று சொன்னால், நாங்கள் இந்த ரமலானுடைய மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்பதற்கான அடுத்த ஒரு சான்றை எங்களுக்கு இந்த நபிமொழி அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பாதவர்களே, சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானிலே கிடையாது. அல்லாஹு தஆலா புனிதமான இந்த மதீனாவுடைய இந்த பூமியிலே இருந்து இந்த ரமலானுடைய நோன்பை நோன்பதற்காக வேண்டி பாக்கியத்தை தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வெளியே இறங்க முடியாது, மக்கள் எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு மத்தியில முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், இனக்கலவரம், இன துவேஷத்துக்கு மத்தியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிக பெரும் ஒரு பாக்கியம், மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்துகிறான் என்பதற்கான இரண்டாவது செய்தி, அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே சொர்க்கத்தினுடைய வாயில்களை திறக்க செய்கிறான். அதே போன்று நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. ஷைத்தானை அல்லாஹு தஆலா விலங்கிடுகிறான்.
அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் எவ்வாறு விலங்கிடப்படுகிறான் என்ற செய்தியை ஒரு தலைப்பின் கீழால் பேச வேண்டும். ஒரு சுருக்கமாகத்தான் சில இமாம்கள், இமாம் நவவி போன்றவர்கள், அதே போன்று இமாம் இப்னு தைமீன், அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி போன்ற ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தானுடைய தீண்டுகளை விட்டும், ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலை விட்டும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த முஃமின்களை பாதுகாப்பதாக அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அடுத்த செய்தி, இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோன்பை என்ன செய்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். இந்த நோன்பு எங்கள் ஒவ்வொரு மீதும், அந்த நோன்பு பிடிப்பதற்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்களோ, அந்த நோன்புக்கான நிபந்தனை எவ்வாறு சொல்லப்பட்டதோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஒவ்வொரு மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அவர் கட்டாயம் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பது அந்த அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வழிகாட்டுதல். அதே போன்று இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான அந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதே ஹதீஸை அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வை அல்லாஹ்வினுடைய அந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் யார் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்கிறாரோ அவர் செய்த முன்பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவரை விட்டும் அல்லாஹு தஆலா மன்னிக்குகிறான், அவரை விட்டும் அல்லாஹு தஆலா போக்குகிறான் என்ற அந்த நபிமொழி இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ومن قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. மூன்று செய்திகளும் ஒரு விடயத்தை தான் என்ன செய்கிறது, எங்களுக்கு உணர்த்துகிறது. யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய நோன்பை சிறையான முறையிலே அல்லாஹுவை ஆதரவு வைத்து வண்ணம், அல்லாஹ்வினுடைய நன்மையை ஆதரவு வைத்து யார் இந்த ரமதான் மாதத்திலே அவருடைய நோன்பை நோக்குகிறாரோ அவர் செய்த முன்பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவரை விட்டும் அல்லாஹு தஆலா மன்னிக்குகிறான். அதே போன்று மூன்று செய்திகளும் அதனைத்தான் சொல்கிறது. யார் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்திலே அவர் இரவு நேர தொழுகைகளை யார் நிலைநாட்டுகிறாரோ அவருக்கும் அதே போன்ற கூலி. அதே போன்று யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்திலே வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை யார் அடைகிறாரோ அவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலி, அவர் செய்த முன்பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி எங்களுக்கு என்னத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த மாதம் எங்களுடைய பாவக்கரைகளை அழிப்பதற்காக வேண்டி, எங்களை விட்டும் அகற்றுவதற்காக வேண்டி வந்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் என்பதை எங்களுக்கு இந்த செய்தி சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. ரமதான் மாதம் ஏன் சங்கைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான மூணாவது விடயம், இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹு தஆலா நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பது இந்த ரமதான் மாதம் சங்கைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான மிக பெரும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அன்பானவர்களே, அடுத்ததாக நாலாவது செய்தியாக இந்த ரமதான் மாதம் ஏன் சங்கைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான நாலாவது செய்தியாக எங்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலேதான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்பு மிக்க அந்த இரவை அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலேதான், அந்த மாதத்தை பற்றி அல் குர்ஆன் அழகாக சொல்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த சங்கையான இரவிலே, அந்த மகத்துவமிக்க அந்த இரவிலே தான் நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் என்ற அந்த அல்லாஹ்வினுடைய அந்த பேச்சு, அந்த கலாம் அந்த இரவிலே தான் என்ன செய்தது, இறங்கியது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது என்ற அந்த செய்தியை எங்களுக்கு அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அல் குர்ஆன் சொல்லும் போது சொல்லுகிறது, லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் இருக்குகிறதே, அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு இருக்குகிறதே, அந்த இரவினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, புனிதமிக்க அல் குர்ஆன் இறங்கிய அந்த மாதம், அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த சிறந்த இரவுல தான் என்ன செய்யப்பட்டது, அந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த இரவை நோக்கி நாங்கள் எங்களுடைய ரமலானை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது ரமலானிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். இன்னும் ஓரிரு வாரங்களிலே
அந்த லைலத்துல் கத்ர் இரவை நோக்கி நாங்கள் நகர்வதற்கு இருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லவன் ரஹ்மான் தர வேண்டும். அந்த இரவு என்பது கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அதற்கு மேல என்ன செய்யப்படுகிறது, அந்த வருடங்களை விட சிறந்ததாக அந்த இரவு என்ன செய்கிறது, அமைகிறது. அவ்வளவு சிறப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இரவாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் போன்ற அந்த கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஹதீஸையும் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா ஹதர ரமதானு, அந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டால், அதே போன்று அந்த செய்தியை தொடராக சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன் கைருன், அந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு சிறந்த ஒரு அருள்பாலிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இரவு இருக்குகிறது. மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த மன் ஹுரிம கைரஹா கது ஹுரிம், மன் ஹுரிம கைரஹா கது ஹுரிம், யார் அந்த இரவிலே செய்ய வேண்டிய அந்த நலவுகளை விட்டும் யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவர் அத்துணை விடயங்களையும் தடுத்துக் கொண்டவர் ஆவார். அந்த இரவை விட்டும் யார் தூரமாக்கிக் கொள்கிறாரோ, அந்த இரவை அடையாமல் யார் வீணாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் அத்துணை நலவுகளை விட்டும் தூரமாகியவர் போன்றவர் ஆவார் என்ற அந்த நபிமொழி எங்களுக்கு அழகான ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன செய்தி? அந்த இரவை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைவதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு செய்தி. அன்பார்ந்தவர்களே, அந்த இரவு என்பது மிகச்சிறந்த இரவு என்பதை அல் குர்ஆனும் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டியது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய இந்த நபிமொழியும் அந்த இரவை அடைய வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகாக வலியுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த இரவை நானும் நீங்கள் அடைவதற்காக வேண்டி சதாவும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய, இந்த ரமலான் எங்களுக்கு வழங்கக்கூடிய மிக பெரும் ஒரு செய்தி. இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும். மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கடைசி பத்திலே வரக்கூடிய அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதை எங்களுக்கு மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கடைசி பத்திலே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்காகவே நாங்கள் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் உள்ள நலவுகளை அடைவதற்கான பாக்கியத்தை அல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். 1000 மாதங்கள், அந்த மாதங்களை விட சிறந்ததாக அந்த ஒரே ஒரு இரவு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த இரவு மிகவும் மகத்தான இரவு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரமலானுடைய மாதம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கான 4வது செய்தி இந்த ரமலான் மாதத்திலேதான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பது இந்த ரமலான் மாதம் முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது என்பதற்கான 4வது செய்தி. இறுதியான செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய 5வது செய்தி. ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு சில செய்திகளை மட்டும் என்ன செய்திருக்கிறேன், கோடிட்டு அதனுடைய தகவல்களை நான் அந்த இடத்திலே நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். 5வது செய்தி என்னவென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலேதான் அல்லாஹு தஆலா நரக விடுதலையையும் அதே போன்று துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நிலையையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே வைத்திருக்கிறான் என்பதற்கான அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு நபிமொழி எங்களுக்கு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் அந்த ஹதீஸை ஸஹீஹ் என்ற தரத்திலே சொல்கிறார்கள். இன்ன லில்லாஹி உத்தகாஅ ஃபீ குல்லி யௌமின் வ லைலா லிகுல்லி அபதின் மின்ஹும் தஅவத்தும் முஸ்தஜாபா. அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நரக விடுதலைக்குரிய மாதம் என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் ஏன் சங்கைப்படுத்தப்பட வேண்டும்? அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நரக விடுதலையை வைத்திருக்கிறான் என்பது இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும்
அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பது இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் சுத்தவான்கள் அல்ல, நாமெல்லாம் முஹ்சினீன்கள் அல்ல, பாவம் செய்யக்கூடியவர்கள். நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்தின் பால் நாங்கள் மீள செல்லக்கூடியவர்கள். அந்த பாவத்திலிருந்து மீண்டு நாங்கள் நரகத்தை விட்டும் தூரமாகி சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு காலம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மாதம். நேரத்தோட சொன்னேன், முன்னர் இரண்டாவது சொன்ன விஷயத்துல சொன்னேன், அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்திருக்கிறான். ஐந்தாவது சொன்னன், அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் எங்களுக்கு இந்த ரமலானை ஒரு பொக்கிஷமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே இருக்கரமேந்தி நாங்கள் செய்த அத்துணை பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவமீட்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதை போன்று அல்லாஹு தஆலா எங்களுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே தந்திருக்கிறான். அன்பானவர்களே, ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரமலானுடைய மாதம் இருக்குகிறதே, இந்த ரமலானுடைய மாதத்திலே செல்லக்கூடிய ஒவ்வொரு வினாடிகளும் அல்லாஹுவால் அருள் பாலிக்கப்பட்ட வினாடிகள். நாங்கள் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரம் மாத்திரமல்ல, நாங்கள் நோன்பு திறந்து நோன்பு அல்லாத நேரங்களிலும் ஒவ்வொரு வினாடிகளும் அல்லாஹ்விடத்திலே அருள் பாலிக்கப்பட்ட வினாடிகள். ஒவ்வொரு நேரமும் அருள் பாலிக்கப்பட்டது. அதிலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு கூலியும் அல்லாஹுவால் அருள் பாலிக்கப்பட்ட கூலி. அன்பானவர்களே, அந்த அருள் பாலிக்கப்பட்ட ரமலானிலே நானும் நீங்களும் வீட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே இரண்டாவது நோன்பிலே நானும் நீங்களும் வீட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நோம்பிலிருந்து நாங்கள் எங்களுடைய ரமலானை சரியான முறையிலே கழிக்க வேண்டும். நேற்றைய நோன்பிலே இல்லாத மாற்றம் இன்றைய இந்த நோன்பிலே எனக்கு வர வேண்டும். இந்த இரண்டாவது நோன்பிலே இல்லாத மாற்றம் நாளைய மூன்றாவது நோன்பிலே எனக்கு வர வேண்டும். படிப்படியாக ஈமானுடைய அந்த தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டுமே ஒழிய அமல்களை விட்டும் தூரமாய் விடக்கூடாது. குடும்பத்தோடு சேர்ந்து தராவீஹினுடைய அந்த கியாமுல் லைல் தொழுகையை தொழுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான பாக்கியம் இந்த ரமதானுடைய இந்த நெருக்கடியான சூழல். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய மாதம் அருள் பாலிக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் குர்ஆன் இறக்கிய மாதம் என்று சொல்கிறான். சொர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்து நரகத்தினுடைய வாயில்களை மூடி அதே போன்று ஷைத்தானை விலங்கிட்ட மாதம் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரமலானை அல்லாஹு தஆலா அடைய செய்து அந்த ரமலானிலே வரக்கூடிய அந்த நோன்பை கட்டாயப்படுத்தியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அத்துணை சிறப்புகளையும் பொருந்திய மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய மாதம், சங்கைப்படுத்தப்பட வேண்டிய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சற்று எங்களுடைய ஈமானை, எங்களுடைய உள்ளத்தை தட்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி போக்குவோம். வல்லவன் ரஹ்மான் இந்த ரமலானை அடைந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே அல்லாஹு தஆலா பூரணமான முறையிலே அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த ரமலானை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்களோ, அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ, அதன் பிரகாரம் இந்த ரமலானை கழிப்பதற்கான பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எங்களுக்கும் அதை போன்று பிற முஸ்லிம்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை தருவதோடு குறிப்பாக என்னை பெற்ற தாய் தந்தைகளுக்கும் அதே போன்று வல்லவன் ரஹ்மான் அந்த மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கபருள் வாசிகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய நட்பாக்கியத்தை தந்து நரக விடுதலையை கொடுத்து வல்லவன் ரஹ்மான் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பான முறையிலே கழிப்பதற்கான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி